பொதுவாகவே நம்ம வெந்தயம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் டெய்லி ரெகுலராக சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கும். அதாவது பொதுவாகவே இந்த சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வெந்தயம் அதிகமாக பயன்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெந்தயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வயிறு வலி இருக்கா, இல்லை பீரியட்ஸ் டைமில் மாதவிடாய் காலங்களில் அதிகமான வயிறு வலி இருக்கும்போது இந்த வெந்தயம் நம்ம பயன்படுத்தணும்னா அந்த உடல் உஷ்ணம், மசில் கிராம்ப்ஸ் நமக்கு குறைய அந்த மாதிரியும் நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இப்போ நன்மைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடலில் பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் குறைஞ்சு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதனால தான் சுகரே இன்க்ரீஸ் ஆகிட்டே வயிறு வலி இருக்குது. இல்லை நமக்கு ஆஃப்டர் சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் ஃபீடிங் மதர்ஸ் நிறைய பேருக்கு மில்க் செக்ரீஷன் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னாலும் வெந்தயம் நம்ம பயன்படுத்தலாம். எப்படின்னா இந்த வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பொதுவாகவே நம்ம வெந்தயம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் டெய்லி ரெகுலராக சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கும். அதாவது பொதுவாகவே இந்த சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வெந்தயம் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் காலம் காலமாக இந்த வெந்தயத்தோட பயன்பாடு அப்படின்றது ரொம்ப அதிகம். அதுவும் முக்கியமாக பெண்கள். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெந்தயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வயிறு வலி இருக்கா, இல்லை பீரியட்ஸ் டைமில் மாதவிடாய் காலங்களில் அதிகமான வயிறு வலி இருக்கும்போது இந்த வெந்தயம் நம்ம பயன்படுத்தணும்னா அந்த உடல் உஷ்ணம், மசில் கிராம்ப்ஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இந்த வெந்தய களி அப்படின்ற ஒரு விஷயம் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ முதல்ல பருவம் அடைந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ண பெண் குழந்தைகளுக்கு ஸோ அந்த வெந்தயம் களியாக நம்ம சாப்பிடும்போது நெய், கருப்பட்டி, நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இடுப்பு எலும்புகளுக்கு அது வலிமை தரக்கூடியதாக இருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் வெந்தய களியை நம்ம சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெந்தய களி அப்படின்ற ஒரு விஷயம் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வெந்தய களி முக்கியமான ஒரு உணவாக இருக்குது. அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி, தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெந்தயம் நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அல்சர் கம்ப்ளைண்ட், அதாவது வயிறு பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஸோ எனக்கு ரொம்ப நாளாக அல்சர் இருக்குங்க, இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு வெந்தயம் பயன்படுது. ஸோ தொடர்ந்து இந்த வெந்தயம் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் மாற்றங்கள், அதாவது அயன் டிஃபிஷியன்சி இருக்குது, ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குது அப்படின்னா இந்த வெந்தயத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ உடலில் நமக்கு உஷ்ணம் குறைந்து நமக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வெந்தயம் மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக சுகர் லெவல் குறையிறதுக்கு இந்த வெந்தயம் எப்படி பயன்படுத்தலாம்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் முளைக்கட்டி இந்த வெந்தயத்தை பயன்படுத்துகிறேன், வெந்தயம் நைட்டே தண்ணீரில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிக்கிறேன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இல்லை அந்த வெந்தயமும் சேர்த்து நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியும் நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இப்போ நன்மைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடலில் பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் குறைஞ்சு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதனால தான் சுகரே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அந்த நிலை மாறுவதற்கும் நேச்சுரலாகவே இன்சுலின் உற்பத்தியை அதிகமாக்குவதற்கும் வெந்தயம் நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் நமக்கு மண்ணீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், பேன்கிரியாஸ் சம்மந்தப்பட்ட, கணையம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே நம்ம வெந்தயம் பயன்படுத்தலாம். பொதுவாக நிறைய பேருக்கு கால் பிளாடரில் ஸ்டோன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும், பித்தப்பையில் கற்கள். ஸோ இந்த பித்தப்பை கற்களை நம்ம மாற்றுவதற்கும், பித்தப்பை கற்கள் வராமல் இருப்பதற்கும், இல்லை ஏற்கனவே எனக்கு பித்தப்பையில் கற்கள் இருக்குது, இதை சரி செய்யறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெந்தயம் ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெந்தயத்தை பொடி செய்து, வெந்தயம் 100 கிராம் இருக்குன்னா இதில் ஒரு 20 கிராம் சீரகம், 20 கிராம் ஓமம் சேர்த்து நல்லா பொடி பண்ணிவிட்டு இந்த பொடியை காலையில் தண்ணீரில் கலந்தோ, அதாவது நல்ல ஹாட் வாட்டரில் கலந்தோ, இல்லை நம்ம குடிக்கும் பொழுது, இல்லைன்னா நார்மல் வாட்டர்லேயே இல்லை மோரில் கலந்தோ தினம்தோறும் காலையில் குடிக்கும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள், அதாவது
நிறைய பேருக்கு இந்த அப்சார்ப்ஷன் பிரச்சனை இருக்கும். குடல் பகுதியில் அப்சார்ப்ஷனே சரியாக நடக்கலைங்க. வயதிற்கு ஏற்ற மாதிரியான ஒரு உடல் எடை கிடையாது, ரொம்ப எடை குறைஞ்ச மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்களுக்கு இந்த வெந்தயத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்கிற இந்த பிரச்சனை நம்ம உணவில் ஃபைபர் கண்டென்ட் இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றது, இது எல்லாமே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பார்த்தோம்னா ட்ரையாக இருக்கக்கூடியது. மோஷன் போகவே இல்லைங்க, மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா வெந்தயம் பயன்படுத்தலாம். இதை பொடியாக பயன்படுத்தலாம், இல்லைன்னா வெந்தயத்தை முளை கட்டி எடுத்து அதை திரும்பவும் வெயில நல்லா உலர்த்தி பொடி செய்து இதை பயன்படுத்தலாம். தினந்தோறும் நம்ம ஹெல்த் மிக்ஸ் ஏதாவது குடிப்போம், அதாவது மில்லட்ஸ் எல்லாம் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் நம்ம பயன்படுத்தி குடிப்போம் இல்லையா. ஹெல்த் மிக்ஸ் நம்ம குடிக்கும் பொழுதும் அந்த சத்துக்கள் முழுவதுமாக நம்ம உடலில் சேருவதற்கு வெந்தயம் பயன்படுது. இது மட்டும் இல்லாமல் வெந்தயத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி வயிறு வலி இருக்குது, இல்லை நமக்கு ஆஃப்டர் சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் ஃபீடிங் மதர்ஸ் நிறைய பேருக்கு மில்க் செக்ரீஷன் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னாலும் வெந்தயம் நம்ம பயன்படுத்தலாம். எப்படின்னா இந்த வெந்தயம் பூண்டு எல்லாம் சேர்த்து வேக வைத்து கொடுக்கறது நம்ம வழக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி வெந்தயம் நிறைய சேர்த்து குழம்பாக, பூண்டு நிறைய சேர்த்து வெந்தய குழம்பு வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் வெந்தயம் ஊற வைத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி மார்பகங்கள் மேலே பற்று போட்டுக்கிட்டே வந்தாலும் பால் சுரப்பை அது தூண்டக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தலைமுடி வளர்ச்சிக்கு வெந்தயம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்குமே பார்த்தோம்னா நிறைய கூந்தல் தைலங்களில் இந்த வெந்தயம் சேராமல் இருக்கவே இருக்காது. ரொம்ப தலைமுடி உதிர்தல் இருக்குது, உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது, நரைமுடி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். இளம் வயதிலேயே ஏற்படக்கூடிய தலைமுடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் வெந்தயம் நம்ம பயன்படுத்தலாம். வெந்தயம் நல்லா நம்ம அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி தலையில் அப்ளை பண்ணிடணும். இந்த ஹேர் பேக் ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா வாஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி செய்யும்போது சாஃப்டாக சில்கியாக ஹேரோட க்ரோத் நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி இந்த வெந்தயம் மட்டும் ஊற வைத்து அரைத்து நம்ம தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த தைலம் நம்ம நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம். தலைமுடி உதிர்தல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வயிறு வலி பிரச்சனை, உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது, இல்லை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நம்ம வெந்தயத்தை பயன்படுத்தலாம். இந்த வெந்தயம் இது எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல வகையான பிரச்சனைகள், நம்ம உடல் உஷ்ணம், இதை தணிக்கிறதுக்கு நமக்கு வெந்தயம் பயன்படுது. இது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே வெந்தயம் நம்ம உடல் இவ்வளோ நன்மைகள் செய்தாலும் நம்ம உடல் எடை குறைப்பதற்கும் கொலஸ்ட்ரால் லெவல் குறைப்பதற்கும் வெந்தயம் ஒரு முக்கியமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். உடல் எடை குறைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தினந்தோறும் காலையில் வெந்நீரில் வெந்தய பொடி கலந்து குடிச்சிட்டு நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரையும். அதே மாதிரி இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலும் குறைய ஆரம்பிக்கும். வெந்தயம் அப்படின்னு சொல்கிறது காலம் காலமாக நம்ம உணவிலும் சரி மருந்து முறைகளிலும் சரி நம்ம பயன்படுத்திட்டு வரோம். யார் யாரெல்லாம் வெந்தயம் எப்படி பயன்படுத்தலாம், அதனோட பயன்பாடுகளை பற்றி இந்த பதிவில் பார்த்தோம். உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.